வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். இப்போ இந்த ஆடி மாதம் ஆஃபர் விட்ருக்காங்க. அதனால் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கலான்ட்டு டி நகர் தான் வந்திருக்கோம். இந்த மாதம் மளிகை ஜாமான் காயெல்லாம் என்ன ரேட்டு என்னென்னு ஒன்றும் தெரியலை. இப்போ இந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க போத்தீஸில். இப்போ போத்தீஸில் வந்து என்னென்ன பொருள் ஆஃபரில் இருக்குன்னு நாங்களும் போய் வாங்குகிறோம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில். இப்போ கடைக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எல்லாமே மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. என்னென்ன ஆஃபர்னு இங்கே தான் இந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. சூப்பர் மார்க்கெட்டு வீட்டுக்கு அனைத்துமே இங்கே கிடைக்கும் இந்த கடைக்கு வந்தால். இப்போ மளிகை ஜாமானுக்கு நேராக போயிட்டேன். காய்கறி எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ முந்திரி திராட்சை மஞ்சத்தூள் சீரகம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கோல்டு வின்னர் நல்லெண்ணெய் நெய் வீட்டுக்கு அனைத்து மளிகை ஜாமான் ஐட்டமும் இந்த பக்கம் இருக்குது. இப்போ ஒன்றா பார்த்து நான் அந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பெருங்காயத்தூள், இந்த பக்கம் டீ தூள், ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு குழந்தைங்களுக்கு செர்லாக் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க ஆஃபரில். நம்ம வந்தோம்னா நமக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வீட்டுக்கு சாமி கும்பிட்ற பொருள் ஊதுபத்தி மஞ்சத்தூள் சாம்பிராணி கற்பூரம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு லிக்விடு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விடு சோப்பு என் பசங்க வந்து நிமிஷத்தில் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு போயிடுறானுங்க. நம்ம நின்று நிதானமாக சொல்ல முடியலை. அதனால் அவசர அவசரமாக நான் அந்த மாதிரி பார்க்குறது மட்டும் சொல்கிறேன். நீங்களும் வந்து வாங்குறதுனா நேரடியாக வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தோம். மணி ஆயிடுச்சு. கடைக்குள்ள வந்தாலுமே எல்லா ஜாமானும் பார்த்து எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. இன்னொரு கடைக்கு வேற போகணும். அதுக்காண்டி நான் அந்த மாதிரி பார்க்குறத மட்டும் எடுக்கிறத காட்டுறேன். தேவைன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நேரடியாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து சுண்டல் மொச்சை காராமணி ஐட்டம்லாம் அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. சிப்ஸ் ஐட்டம் மிக்சரு காராச்சவு இந்த மாதிரி பாக்கெட்லேயும் விற்கிது. இந்த மாதிரி மளிகை ஜாமான் ஐட்டம் ஃபுல்லாக அந்த பக்கம் பாத்திரத்தில் அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. சீரகம் சோம்பு லூஸில் நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி லூஸ்லேயும் வாங்கிக்கலாம். பாக்கெட்டு தேவைன்னா பாக்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது இந்த டயத்தில். நான் மூக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருதுன்னு சொல்லிட்டு கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி வெள்ளை சுண்டல் கார்ன்ஃப்ளவர் மாவு பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் ஒன்றா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன் மொத்தமாக. இப்போ கடைக்கில் எல்லாமே நான் எடுக்க முடியலை. ஏன்னா கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது கடையை. அதனால் எடுக்க முடியலை. இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. நான் எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆப்பிள் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது கம்மியான ரேட்டு தான் இருக்கிறதுல. இதில் விலை அதிகமானதும் இருக்குது கம்மியானதும் இருக்குது. நான் கம்மியானதும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஆரஞ்சு லெமன் நெல்லிக்காய் இந்த மாதிரி இதான் தேவையானதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப நான் காயெல்லாம் போய் வாங்கணும் அந்த பக்கம். இந்த பக்கம் கோஸு கத்திரிக்காய் பீட்ரூட் கேரட் பீன்ஸு வெண்டைக்காய் குடமிளகா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உருளைக்கிழங்கு தக்காளி தேங்காய் பீக்கங்காய் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. இஞ்சி புதினா கொத்தமல்லி கட்டு இந்த மாதிரி வாழைப்பழத்துலேயே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் இங்கே வாங்கிக்கலாம்.
புதினா நாளைக்கு பிரியாணி செய்கிறதுக்காண்டி புதினா கொத்தமல்லி கட்டு எடுத்திருக்கேன். என் பையன் தான் பிரியாணி செய்யணும்னு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு புடலங்காய், பிள்ளையார் சதுர்த்தி வருதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே வருதுல்ல பண்டிகை டயத்துக்கு. இந்த மாதிரி வெல்லம் எல்லாமே வச்சுருக்காங்க மொத்தமாக. ஒரே இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ எல்லா ஜாமான் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு டி நகர் சரவணா ஸ்டோர் ரெங்கநாதன் தெருவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பிரியாணி பாத்திரம் வாங்குறதுக்காண்டி என் பையன் சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் வேணும்னு சொல்லிட்டான். குக்கரில் செய்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறப்ப நல்லா பாய் பிரியாணி மாதிரி இருக்குமா. அதுக்காண்டி இந்த பாத்திரம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். பிரியாணி பாத்திரம் அந்த மூடியும் தனித்தனி ரேட்டு. நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது பாத்திரம். லைட்ரு வாங்கியிருக்கோம். இப்போ எல்லா ஜாமானும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மொத்தமாக என்னென்ன வாங்கியிருக்கோம்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே அடுக்கி வச்சு இந்த மாதிரி என்னென்ன பொருளும் நீங்களும் பாருங்கள். நல்லெண்ணெய் பாக்கெட் இருக்குது, கொலக்கட்டை மாவு, கோல்டு வின்னரு, புதினா கொத்தமல்லி கட்டு. கோல்டு வின்னர் கிடையாது இது மிஸ்டர் கோல்டு, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஹெல்த்து மிக்ஸு, அந்த டைடு லிக்விடு வாங்கியிருக்கோம். மில்கி மிஸ்ட்டு இந்த இது நெய் பாக்கெட்டு, பெருங்காயத்தூள், டீத்தூள் பாக்கெட்டு, சீரகம், மஞ்சத்தூள், ஆப்ப சோடா மாவு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, வாழைப்பழம், ஃப்ரைட் ரைஸு பவுட்ரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஏற்கனவே வீட்டில் இருக்குது. இல்லாததை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஆப்பிள், மாதுளை, காய், உருளைக்கிழங்கு, கோஸு, முருங்கைக்காய், புடலங்காய், பாவக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். தேங்காய், கத்திரிக்காய், லெமன், நெல்லிக்காய், வெல்லம். இதே பிரியாணி பாத்திரம். நல்லா இருக்கான்னு பாருங்கள் நீங்களும். பாத்திரம் நல்லா இருக்குது, நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது, வெயிட்டாக. மூடியும் நல்லா இருக்குது. இது பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.